ஹாய் கூடுதலே வணக்கம். சுப்ரதாவின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கதை ஒரு படத்தின் மூலமாக சொல்கிறேன். இது சம்ஸ்கிருதத்தினுடைய கதை. இது ஏற்கனவே நான் ஹிந்திலேயோ சம்ஸ்கிருதம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இதை படத்தில் சொல்கிறேன். அதாவது ஒரு கங்கைக்கரை ஓரத்தில் ஒரு ஆசிரமம் அமைச்சுண்டு ஒரு குருநாதர் இருந்தார். குருநாதா, நான் உங்கள்கிட்ட சீடனாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன், படிக்கிறதுக்கு என்னை நீங்கள் சீடனாக சேர்த்துக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சறான். பார்க்குறார், இவன் சீடனாகிறதுக்கும் படிக்கிறதுக்கும் தகுதி வாய்ந்தவனா, அதை சோதிக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். உன்னை சீடனாகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவியா? அதாவது நான் தம்பி, கடவுள் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார் அவன்கிட்ட. சிஷ்யன் யோசிக்கிறான், இறைவன் எங்கே இருக்கார்? குருநாதர் கேட்டாரே, என்ன பதில் சொல்கிறது யோசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு தோன்றது, குருவே, இதற்கு விடை நீங்கள் மட்டுமே சொல்ல முடியும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே புரியாத இந்த விடையை நீங்கள் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ குருநாதர் கேட்குறார், என்னப்பா விடை, என்ன கேள்விப்பா, நீ சொல்லுப்பா அப்படிங்கிறார். அவன் கேட்குறான், குருநாதா, எங்கே கடவுள் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறான். சிஷ்யனுடைய இந்த பதிலை கேட்டு குரு அப்படியே அசந்து படுறார். இவர் கேட்டார், கடவுள் எங்கே இருக்காருன்னு சொல்லுனார். அவன் கேட்டான் திருப்பி, குருநாதா, நீங்கள் தான் உலகத்துக்கே சொல்லணும், கடவுள் எங்கே இல்லை என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அதை கேட்டு இந்த பதிலை கேட்டால் அப்படியே அவருக்கு ஷாக் ஆகிட்டு, அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறார். செடுனே, உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன்ப்பா, அருமையான கேள்வி கேட்ட. இறைவன் எங்கே இருக்கேன்னு நான் கேட்டேன், எங்கே இல்லைன்னு நீ பதில் கேள்வி கேட்ட பற்றியா? இறைவன் எங்கும் இருக்கின்றார், எல்லா இடத்திலும் அவர் வியாபித்து இருக்கின்றார், அவர் இல்லாத இடமே இல்லை. தம்பி, நீ மிகவும் புத்திசாலி. உன்னை சோதிப்பதற்காக தான் கேள்வி கேட்டேன். ஆனால் நீ என்னையே கேள்வியும் கேட்டு அதுக்கு பதிலையும் சொல்ல வச்சிருத்தியா? உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன், உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன், நீ ஆசிரமத்திற்கு வா என்று அழைத்து செல்கின்றார். ஏற்கனவே அமர்ந்துள்ள அந்த ஆசிரமத்துக்கு குருநாதரே சீடனை அழைத்து கொண்டு செல்கின்றார். இதுதான் இந்த கதையினுடைய முக்கியமான விஷயம். குழந்தைகளே, இறைவன் எங்கும் இருக்கின்றார், அவர் இல்லாத இடமே இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நாம் செயல்பட்டால் உலகம் நல்லபடியாக இருக்கும், மக்களும் நன்றாக சுபிட்சமாக இருப்பார்கள் என்பது நிச்சயம்.